இன்னைக்கு நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதம். அதை நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். காலையிலேருந்தே நம்ம வீட்டில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், பஜ்ஜி, போண்டான்னு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு வாழை மரம் நான் ஒரு சைடு கட்டிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா எப்பயும் போல் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயும் போல் இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் வச்சு நம்ம சாமியோட கவசத்தை எடுத்து அந்த தேங்காயில் அப்படியே வச்சு கட்டிட்டு சாமிக்கு பார்த்தீங்கன்னா கீழே ட்ரெஸ் எல்லாம் போடுற மாதிரி எல்லாமே அழகாக ரெடி பண்ணிட்டு அந்த சாமி அப்படியே தூக்கிட்டு வந்து துளசி செடிக்கிட்ட வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பூஜை எல்லாம் போட்டுட்டு தேங்காய் பழம் எல்லாம் காய்ச்சி கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு இந்த இடத்துல வந்து சாமி அப்படியே தூக்கிட்டு எங்கேயுமே நிக்காம நம்ம எடுத்து வந்து சாமி எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருவோம். இதுக்கப்புறமேட்டு நம்ம சாமிக்கு பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்றது எல்லாமே டெக்கரேஷன் முதல் கொண்டு எல்லாமே முடிச்சுட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூவெல்லாம் ஒவ்வொன்று மந்திரம் சொல்லி நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். எப்பயுமே நம்ம வீட்டுல ஐயர் வருவாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா ஐயர் கிடைக்காத ரொம்ப பிஸியா இருந்த டைம்னால நம்ம வீட்லயே பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்காய் பூ வெத்தலை பாக்கலாம் கொடுத்துட்டு கையில இந்த மஞ்சள் கயிறும் கட்டிடுவாங்க. கையில மட்டும் கட்ட மாட்டாங்க, கழுத்துலயும் கட்டிடுவாங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்க.